தாவீதின் மோசமான காலம். கோலியாத்தை தாவீது கொன்ற பிறகு தாவீது சவுல் ராஜாவோடு மிகவும் நெருக்கமாகிறான். தாவீது சவுலுக்கு ஆயுததாரியாகவும் தனிப்பட்ட மெய்காப்பாளராகவும் இருந்தான். தாவீது ஒரு அரக்கனை கொல்ல முடியும் என்றால் அவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று சவுல் நினைத்து தன்னுடைய படை தளபதியாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்து அவனை தன் படை தளபதியாக உயர்த்தினான். இதுவரையில் காரியம் நலமாக சென்றது உண்மைதான். ஆனால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பெண்கள் நடனமாடி பாடிய பாடல்தான் சவுலுக்கு எரிச்சல் ஊட்டியது. அந்த பெண்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக மாறிவிட்டது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். அந்த நாள் முதற்கொண்டு பொறாமையினால் சவுல் தாவீதுக்கு சத்துருவாக மாறினான். சவுல் எந்தவித காரணமும் இன்றி தாவீதை பார்த்து பயந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், 15ஆம் வசனம் மற்றும் 29ஆம் வசனத்திலே தாவீதுக்கு சவுல் பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மற்றவனை குறித்து பொறாமை வந்துவிட்டால் சில பேர் மனதில் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து விடுவார்கள். அப்படி அவர்களை தீர்த்து கட்ட எல்லாவித குறுக்கு வழியையும் பயன்படுத்துவார்கள். அதே மாதிரியாகத்தான் சவுல் தாவீதை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்கிறான். தன்னுடைய 2வது மகள் மீகாலை திருமணம் செய்து கொண்டு எனக்கு மருமகன் ஆகிவிடு என்று சவுல் தாவீதிடம் சொன்னபோது தாவீது நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல, அதற்கு சவுல் எனக்கு நீ 100 பெலிஸ்தர்களை கொன்று போட்டால் போதும் என்று சொல்ல, தாவீது 200 பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் தாவீது பெலிஸ்தர் கையில் மாண்டு போவான் என்று நினைத்தான். ஆனால் நடந்ததோ வேறு. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் அறிந்து அவனது மகள் மீகாலை சொன்னபடி அவனுக்கு கொடுத்தான். பின்பு இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் மாறினான். பிரியமானவர்களே, பொறாமையினால் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று எதிராளி நினைக்கலாம். ஆனால் நாம் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கு எதிராக எதிராளி 1000 திட்டம் தீட்டினாலும் அது வாய்க்காமலே போகும். அதுதான் தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது. சவுல் 2 முறை தாவீதை கொல்ல ஈட்டியை எறிந்தும் கர்த்தர் தாவீதை காத்து கொண்டார் என்று வேதத்தில் நாம் காண முடிகிறது. 54வது சங்கீதம் 7வது வசனத்தில் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது என்று தாவீது பதிவு செய்துள்ளான். நம் கண்களும் நம் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை காணும். மோசமான காலங்கள் வரும்பொழுது நம் அதிர்ச்சி அடையாமல் தாவீதை நடத்தின கர்த்தர் அவனை ராஜாவாக்கவில்லையா, நம்மையும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம் அடிகளை உறுதியாக முன்னெடுத்து வைப்போம். ஆமேன்.